வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை குறள் எண் 190. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீது உண்டோ மன்னும் உயிருக்கு. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீது உண்டோ மன்னும் உயிருக்கு. 19 புறங்கூறாமை, 2 இல்லறவியல், 1 அறத்துப்பால். நன்றிங்க. நன்றிங்கம்மா. வேற எவரும் குறள் படிக்க விரும்பினாலும் படிக்கலாம். சார் லட்சுமி படிக்கிறேன் சார். படிங்கம்மா. குறள் எண் 190. எதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீது உண்டோ மன்னும் உயிர்க்கு. 19 புறங்கூறாமை. எங்க ஸ்கிரீன் தெரியல. புறங்கூறாமை, 2 இல்லறவியல், 1 அறத்துப்பால். மீண்டும் அந்த குறளை படிங்க. எதிலார் ஏற்றம் போல் எதிலார்னு இருக்குதே. ஏதிலார் ஏவா? சரி சார், அது என் போன்ல அந்த இடம் கொஞ்சம் இதா இருக்கு. சாரி சார். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீது உண்டோ மன்னும் உயிர்க்கு. 19 புறங்கூறாமை, 2 இல்லறவியல், 1 அறத்துப்பால். தேங்க்யூ சார். குணால் நான் படிக்கிறேன். படிங்க. குறள் எண் 190. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீது உண்டோ மன்னும் உயிர்க்கு. 1 அறத்துப்பால், 2 இல்லறவியல், 19 புறங்கூறாமை. நன்றிங்க. வேற என்ன படிக்க விரும்புகிறீங்களா? அனைவருக்கும் இனிய செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் இன்றைய குறள் 190. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீது உண்டோ மன்னுயிருக்கு. அதிகாரம் 19 புறங்கூறாமை, இயல் 2 இல்லறவியல், பால் 1 அறத்துப்பால். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. சார் விளக்கம் படிப்பாங்க சார். வந்துட்டேன்மா. 7 முறையே படிங்க. சார் நான் விளக்கம் படிக்கவா? 7 முறையா நான் பேச கேக்குதா உங்களுக்கு? 7 முறையா நீங்க படிக்கிறது எங்களுக்கு கேட்கல. கேட்கலன்னு நினைக்கிறேன் சார். இல்ல, நம்ம பேசுறது அவர் கேக்குது, அவர் பேசுறது நமக்கு கேட்கல. 7 முறையா உங்களுடைய ஆடியோ வரலீங்கய்யா. வரவில்லை. வரலீங்க, உங்க ஆடியோ வரல. லட்சுமி அம்மா, நீங்க குறள் விளக்கம் படிங்கம்மா. புறம் கூறுவோர் அயலாரது குற்றத்தை காண்பது போல் தமது புறங்கூறும் குற்றத்தை காண்பாராயின் அவருக்கு துன்பம் உண்டாகாது. தேங்க்யூ சார். நன்றிங்கம்மா. வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் நான் பார்க்கக்கூடிய குறள் பால் 1 அறத்துப்பால், இயல் 2 இல்லறவியல், அதிகாரம் எண் 19 புறங்கூறாமை. புறங்கூறாமை என்கிற அதிகாரத்தினுடைய பொருள் என்ன? மத்தவங்களை பத்தி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அடுத்தவங்களை பத்தி அவங்க இல்லாத போது பேசக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது அவங்க செயல்களை. சார் கோல் சொல்லாமை, சாடை பேசாதிருப்பது,
கிராமத்து பாஷையில் சொல்லணும்னா சாட பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதுதான் வந்து இந்த புறங்கூறாமைக்கு உண்டான விளக்கம் சார். ஆனா இல்ல ஆனா உண்மையான பொருள் என்னன்னா சாட பேசுறதுன்றது வேற, ஓஹோ. புறங்கூறுதல்ன்றது வேற. ஓ. சரிங்களா? நான் உங்களை வச்சுக்கிட்டே பேசுனா அது பேரு சாட பேசுறது. ஓ. நீங்க இல்லாத போது பேசுனா அது பேரு புறங்கூறுவது. ஓகே 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 சார். ஒரு தெளிவான விளக்கம் சார் இது. நன்றி நன்றிங்க. ஏழுமலையா சொல்லுங்க. ஏழுமலையா பேசுங்க ஐயா. இப்ப அவர் பேசுறது நமக்கு கேக்குது, நாம் பேசுறது அவர் கேட்கல. ஏழுமலையா கேக்குதா நாங்க பேசுறது? என்ன பிரச்சனை தெரியல. ஏழ்மையா சிக்கல் என்னன்னு தெரியல. ஓகே. அப்ப வல்லும் காட்டும் செல்வத்தனில் என்ன இல்ல நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குதா? எல்லாருக்கும் கேக்குது சார். கேக்குதுங்க. கேக்குது சார். தெளிவா கேக்குது. இல்ல அவருக்கு மட்டும் கேட்கலையா இல்ல கேக்குதா? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எந்த ரியாக்ஷனும் இல்ல அவருல. கேக்குது சார், நீங்க பேசுறது நல்லா கேக்குது சார். ஓகே சார். ஓகே ஓகே. அப்போ வல்லும் காட்டும் செல்வத்தனில் நாம் பார்க்கக்கூடிய அந்த அதிகாரம் புறங்கூறாமை. அருணகிரி ஐயா, மொத்தம் நம்மளுடைய பூமியில எவ்வளவு ஜீவராசிகள் ஐயா இருக்கிறது? சார் சார் சரியா கேட்கல, கொஞ்சம் சொல்லுங்க. நம்முடைய பூமியில எவ்வளவு ஜீவராசிகள் இருக்கின்றது? 84 லட்சம். 8.7 மில்லியன் சார். 8.7 மில்லியன். அதுல 2.2 வந்து நீரிலும் 6.5 வந்து நிலத்திலும் வாழ்கிறது. சரி, அப்ப கிட்டத்தட்ட 87 லட்சம் அப்படிதானே ஐயா? ஆமா சார். ஆமா. 87 லட்சம் வகை உயிரினங்கள். வகை வகை. ஆமா. சரிங்களா? கேட்டகரியா உயிரின கேட்டகரியா 87 லட்சம் இருக்குதான். அதுல இனம் காணப்பட்டது 1.2 இனம் உயிரினங்கள் தான் இனம் காணப்பட்டிருக்கு. இந்த உயிரினம்னு சொல்லிட்டு. சரி சரிங்க. அதாவது ஐயா என்ன சொல்றாங்கன்னா மொத்தம் 87 லட்சம் குழந்தை பிறந்திருக்குது. அதுக்கு சில குழந்தைகளுக்கு தான் பேர் வச்சிருக்காங்க. இன்னும் பேர் வைக்காத குழந்தை நிறைய இருக்குது. சரி, இப்ப நம்ம எதுக்கு இதை கேட்கிறோம்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மண்டையில உரைக்கிற மாதிரி ஒரு சாட்டை எடுத்து விளாசுற மாதிரி வள்ளுவன் எடுத்துரைக்கின்ற ஒரு அதிகாரம் தான் புறங்கூறாமை. இந்த 87 லட்சம் வகையான உயிரினங்கள்ல சரிங்களா, நம்ம இனத்தை பத்தி குறை பேசுற ஒரே இனம் அந்த உயிரினம் எதுன்னா மனித இனம் மட்டும்தான். ஒரு குரங்கு இன்னொரு குரங்கை பத்தி பேசுறது கிடையாது. ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தை பத்தி பேசுறது இல்ல. ஒரு யானை இன்னொரு யானை பத்தி புறம் பேசுறது கிடையாது. ஒரு எறும்பு இன்னொரு எறும்பை பத்தி புறம் பேசுறது கிடையாது. ஆனால் இருக்கிற 87 லட்சம் வகையான உயிரினங்கள்ல ஒரே ஒரு உயிரினம் மனித இனம் மட்டும்தான் என்ன பண்றான்? தன்னுடைய இனத்துல இருக்கிற இன்னொரு மனுஷனை பத்தி புறம் பேசுகிறான். நம்ம வடிவேலையா சொன்னாங்க சாட பேசுறதுன்னு. சாட பேசுறதுன்னா ஆளை வச்சுக்கிட்டே பேசுறது, சாடமாடையா பேசுறது. புரியுதுங்களா? இந்த இதெல்லாம் பத்திரிகை எல்லாம் வரும், பார்த்திருப்பீங்க. அந்த பூ பெயர் கொண்ட நடிகை 3 எழுத்து நடிகைன்னு. அதான் நேரடியா நடிகை பேர் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? நேரடியா கதாநாயகன் பேரையும் சொல்ல மாட்டாங்க. சரியா? சூரியனுக்கு ஒத்த பேர் கொண்ட நடிகர். சரிங்களா? காந்தத்திற்கு ஒத்த பேர் கொண்ட நடிகர் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இதுதான் சாட பேசுறது. புரியுதுங்களா? இப்ப நானு வடிவேலு ஐயாவை பார்க்க போறேன். அவர் சாட பேசுறாரு. இந்த ஒரு ஆள் இருக்கான் சார். எப்ப பார்த்தாலும் YouTubeல எல்லாம் பேசிட்டு இருக்கிறான். நான் Zoomலாம் பேசிட்டு இருக்கிறான். Zoomல பேசுறவங்கலாம் அவ்வளவு கரெக்ட் இல்ல சார். அப்படி இப்படின்னு பேசுறாருன்னு வச்சுக்கங்க என்கிட்டயே. அப்போ நேரடியா என்ன சொல்ல வேண்டியதில்ல. சாடமாடையா பேசுறது இதுதான். யாரையோ சொல்றது மாரி என்கிட்ட என்ன பத்தியே சொல்றது. அல்லது என்ன வச்சுக்கிட்டு யாரையோ பேசுறது மாரி சரிங்களா? என்ன பத்தி வேற ஒருத்தர்ட்ட பேசுறது. இதுக்கு பேர் தான் சாட பேசுறது. நேரடியா என் பேரை சொல்ல மாட்டாங்க. நேரடியா நானும் குறிப்பிட மாட்டாங்க. ஆனா அவங்க சொல்லக்கூடிய அந்த சாடமாடையெல்லாம் யார குறிக்கும்னா என்ன குறிக்கும். அங்க நான் இருப்பேன். அப்படி இருந்து பேசப்பட்டா அது சாடமாட பேசுறது. அப்படி இல்ல, ஆளே இல்ல நான் அங்க.
நான் இல்லாத போது என்னை பத்தி எல்லாம் குறை பேசுறாங்கன்னா அதுக்கு பேரு தான் புறங்கூறுதல்னு பேரு. வடிவேலையா ஓகேவா? ஓகே சார், முதல்ல ஓகே சார். இல்ல இருந்தாலும் மத்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியணும் இல்லையா, அதுக்காக தான். அப்போ நாம இல்லாத பொழுது புறம் கூறுதல் சரிங்களா? நம்மை வைத்து கூறினால் அது அகம் கூறுதல். ஏன்னா நம்ம இருக்கிறோம். நம்ம இல்லாத பொழுது நமக்கு வெளிப்படையாக நம்ம இல்லாத பொழுது நமக்கு வெளியே பேசுறாங்க இல்லையா, அதனால அது பேரு புறம் கூறுதல். அப்போ நம்மளை பற்றி, அதாவது நம்ம பற்றி நாம இல்லாத போது அடுத்தவங்க பேசினாலும் அது புறம் கூறுதல் தான். அடுத்தவங்களை பத்தி அவங்க இல்லாத போது நாம பேசினாலும் குறை பேசினாலும் அது பேரு புறம் கூறுதல் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். புறம் கூறுதல் என்பது அடுத்தவர் இல்லாத பொழுது அவர்களுடைய குறைகளை பேசுவது மட்டும்தான் புறம் கூறுதல். ஒருத்தர் இங்க இல்லைங்க, வடிவேலு ஐயா இங்க இல்ல இல்ல, ஆனா அவரை பத்தி நான் நிறைவா பேசுறேன், புகழ்ந்து பேசுறேன் அப்படின்னா அது புறம் கூறுதலா என்றால் இல்லை. ஒருவர் இல்லாத இடத்து அவரை பற்றி நிறைவாக புகழ்ந்து மகிழ்ந்து பேசுவது புறங்கூறுதல் அல்ல. சரி, அவர் பெருமை பத்தினா நான் பேசலாம், அவர் இல்லாத போது நான் அவரை பத்தி உயர்வாக என்ன வேணா பேசலாம், அது தவறு கிடையாது. ஆனா ஒருவர் இல்லாத இடத்து அவரை பற்றி தாழ்த்தி குறைவாக குற்றம் காண்கிற வகையில குற்றம் பேசுகின்ற பேச்சுக்குத்தான் புறங்கூறுதல் என்று பெயர். அது யாருக்கிட்ட இருக்கக்கூடாது? வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய, உயர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆள்கிட்ட அது இருக்கக்கூடாது. அதைத்தான் வள்ளுவம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதுவும் எங்க வச்சிருக்கிறாரு? புறங்கூறாமை என்கிற அதிகாரத்தை இல்லறவியல்ல வச்சிருக்கிறாரு. காரணம் என்ன? அதிகமா அடுத்தவங்களை பத்தி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா இல்லறத்தானுக்கு தான் இருக்குது. அவன் தான் அந்த வேலையை அதிகமா பண்ணுவான். இல்லறத்துல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்தவங்களை பத்தி அதிகமா பேசிட்டு இருப்பாங்க. ஒரு துறவி பேசுவாருன்னா பேச மாட்டாரு. அதெல்லாம் துறவரவியல்ல அதை கொண்டு போய் வைக்கல. ஏன்னா இந்த பக்குவம் எல்லாம் அடைஞ்சாதான் அவர் துறவரவியலுக்குள்ள நுழைய முடியும். அப்படிதான் நுழைஞ்சிருப்பாரு. இல்ல அப்ப துறவுக்குள்ள நுழைஞ்ச ஒருத்தர்கிட்ட இந்த குணாதிசயம்லாம் இருக்குமானா இருக்காது. அதனால அதை எங்க வைக்கிறாரு? இல்லறவியல்ல வைக்கிறாரு. புறங்கூறாமை. இப்ப நமக்கு அதிகாரத்தினுடைய பொருள் விளங்கிவிட்டது. அடுத்தது நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் 190. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீது உண்டோ மண்ணும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீது உண்டோ மண்ணும் உயிர்க்கு. இதுல ஏதிலார்னா மற்றவர்களுடைய என்று பொருள். ரொம்ப எளிமையா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா செல்வந்தனுக்கு உண்டான தகுதிகள்ல ஒன்று என்னன்னா, அடுத்தவர்களுடைய குற்றம் உங்கள் கண்ணுக்கு தெரிந்தால் நீங்கள் ஏழை. அடுத்தவர்களுடைய குற்றம் உங்கள் கண்ணுக்கு தெரிந்தால் நீங்கள் ஏழை. உங்கள் குற்றமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்தால் நீங்கள் செல்வந்தர். அவ்வளவுதான் விஷயம். ரொம்ப எளிமையான விஷயம். இவ்வளவுதான் விஷயமே. அப்போ உங்க குற்றம் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுதுன்னா நீங்கள் செல்வந்தர். அடுத்தவங்க குற்றம் உங்க கண்ணுக்கு தெரியுதுன்னா நீங்கள் ஏழை. நாம இப்ப எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா ஒரு ஏழ்மையில, வறுமையில, அடித்தட்டு மக்களாக, முன்னேற்றம் இல்லாத மக்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்க பாருங்க. யாரெல்லாம் நம்மளை சுத்தி இந்த உலகத்துல குறை காண்டு கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் முன்னேறுவது மிக கடினம். மிக கடினம். இந்த இயற்கை எல்லா விதமான வாய்ப்புகளையும் எல்லோருக்குமே வழங்கி இருக்கின்றது. ரோஜா மலரை பார்த்தால் அது பூச்செடி, முல்லை பார்த்தால் அது முள் செடி. நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்கள் வாழ்க்கையும் அமையும். அதுதான் இந்த உலகம். அப்போ ஏதிலார் குற்றம் போல் என்றால் அடுத்தவர்களுடைய குற்றத்தை நீங்கள் எப்படி காண்பீர்களோ, எவ்வளவு உன்னிப்பாக காண்பீர்களோ அந்த மாதிரி என்ன பண்ணணும்? தம் குற்றம் காண்கிற்பின். அப்போ அடுத்தவங்க குத்தம்னா எப்படி நீங்க பார்ப்பீங்களோ அதே மாதிரி உங்கள் குற்றத்தையும் நீங்கள் பார்க்க கற்றுக்கொண்டு விட்டால் தீது உண்டோ மண்ணும் உயிர்க்கு. என்னங்க ஒரு பாட்டுல மண்ணும் உயிர்க்குன்றாரு. இந்த இடத்துல உயிர்னா நம்ம அருணகிரி ஐயா சொன்னது மாதிரி 87 லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கின்றது. அப்படி 87 லட்சம் வகையான உயிர்கள் இருக்கும் பொழுது இவர் எந்த உயிருக்கு இந்த குறளை சொல்றாரு? யாராவது சொல்ல முடியுமா?
மனித உயிருக்கு. மனித உயிருக்குன்னு அவர் சொல்லவே இல்லையே, மனிதன்ற வார்த்தையே பயன்படுத்தலையே. ஏன்னா மனிதங்க தான் இப்படி பண்ணுவாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா, நம்முடைய ஐயன் வள்ளுவன் எல்லா இடத்துலயுமே நீங்க 1330 குறள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் 1330 குறள்லயும் எங்கேயுமே மனிதன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை. அவர் என்ன வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு மனிதர்களுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 மண்ணும் உயிர்க்குன்னு இருக்கும், 2 வாழும் உயிர்க்குன்னு இருக்கும். சரிங்களா? இந்த 2 வார்த்தை தான் அவர் பயன்படுத்தியிருப்பாரு. நீங்க நல்லா திருக்குறளை கவனிச்சீங்கன்னா தெரியும். மண்ணும் உயிர்க்குன்னா அதுக்கு என்ன பொருள்னா, நிலைபெற்ற உயிர்னு பொருள். அப்ப மனிதர் உயிர்கள்லாம் நிலைபெற்ற உயிர்களாக பார்க்கறதுனால மனிதர்களை வந்துன்னா ஒரு படி உயர்த்தி அவர்களை வெறும் உயிர்னு சொல்லாம வள்ளுவம் மண்ணும் உயிர்க்குன்றது. அவர்கள் எல்லாம் ஒரு நிலையான உயிர்கள், நிலைபெற்ற உயிர்கள். அதனால யாருக்கு தீது உண்டான்னு, மனிதர்களுக்கு தான் தீது உண்டான்னு கேட்கிறாரு அவரு. ஆனா அது எப்படி சொல்றாரு? மண்ணும் உயிர்க்குன்றார். தீது உண்டோ மண்ணும் உயிருக்கு? யாருக்கு? மனிதர்களுக்கு தீது உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப தீமை கிடையாது, எப்ப தீமை இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தம் குற்றம் காண்கிற்பின். அடுத்தவங்களுடைய குற்றத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்களோ, அதே மாரி உங்களுடைய குற்றங்களை நீங்கள் பார்க்க கற்றுக்கொண்டால், உங்களுக்கு தீமைன்னு ஒண்ணு வந்து சேருமான்னு கேட்கிறாரு. நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம்ன்றதுக்கு ஒண்ணு தடை வருமான்னு கேட்கிறாரு. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்டம் வருமான்னு கேட்கிறாரு. கவலை வருமான்னு கேட்கிறாரு. வேதனை வருமான்னு கேட்கிறாரு. விரக்தி வருமான்னு கேட்கிறாரு. பிரச்சனை வருமான்னு கேட்கிறாரு. எப்போ? உங்கள நீங்க பார்க்க கத்துக்கிட்டா. ஆனா நம்ம பார்க்கிறது எல்லாம் வெளி உலகத்த தான். மத்தவங்கள தான் பார்க்கிறோம். ஆபீஸ்க்கு ஏன் லேட்டு? ஃபுல் டிராபிக்குங்க. என்னது? ஃபுல் டிராபிக். வர வழியில ரோடு சரியில்ல. டிராபிக் பயங்கர டிராபிக்கு. ஒரு பஸ்ஸுக்காரன் குறுக்குல விட்டுட்டான். யாரையோ காரணம் சொல்றோம். எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் தாம் அடைய வேண்டிய இடத்திற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறானோ, அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை மாறும். உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா தீமைகளுக்கும், எல்லா கஷ்டங்களுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் எவன் ஒருவன் தானே முன்வந்து பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறானோ, அவன் வாழ்க்கை தான் செல்வந்த வாழ்க்கையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னைக்கு இந்த நிலைமையில நான் இருக்கிறேன். அதுக்கு யார் காரணம்? நான் தான் காரணம் என்கிற முழு பொறுப்பை ஏற்பது. எப்படி நாம இந்த சர்வதேச லெவல் எல்லாம் இந்த குண்டு வெடிக்கிறது, சரிங்களா? துப்பாக்கிச் சூடு நடத்துறதெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? இதற்கு எந்த அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டதுன்னு மறுநாள் காலையில பேப்பர்லயோ இல்லது நம்மளுடைய தொலைக்காட்சி சேனல்லையோ போடுவாங்க. பார்த்திருப்போம் நம்ம. இந்த மாரி இந்த ஏரியாவுல இந்த இடத்துல நடந்த குண்டு வெடிப்பின் காரணமாக இத்தனை உயிர்கள் பறிபோனது. அதற்கு இந்த அமைப்பு, இந்த குறிப்பிட்ட அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டார்கள்னு பார்ப்போம். அப்போ அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய முன்னேற்றத்திற்கு எவர் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றால் நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும். முன்னேற்றத்திற்கு நாம் எப்படி பொறுப்பேற்றுக் கொள்கிறோமோ, நம்முடைய வளர்ச்சிக்கு நாம் எப்படி பொறுப்பேற்றுக் கொள்கிறோமோ, நம்முடைய உயர்வுக்கு நாம் எப்படி பொறுப்பேற்றுக் கொள்கிறோமோ, அதே போல தன்னுடைய குற்றங்களுக்கும், தன்னுடைய தாழ்வுகளுக்கும், தன்னுடைய நட்டங்களுக்கும், தன்னுடைய தோல்விகளுக்கும் தானே பொறுப்பேற்கக்கூடிய மனோபாவம் எவரிடம் பிறக்குகின்றதோ, அவர்தான் உயர்வதற்கான மனோபாவத்தை வளர்த்துக் கொள்கிறார் என்று பொருள். அப்ப முதல்ல என்னுடைய தோல்விகளுக்கு நான் தான் காரணம், நான் தான் முழு பொறுப்பு என்று ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருந்தால்தான், நீங்கள் செல்வந்தராகக்கூடிய மாடிப்படியிலே முதல் படியை எடுத்து வைக்கிறீர்கள் என்று பொருள். முதல்ல நாம செஞ்ச தவறெல்லாம் நம்ம ஒத்துக்கிட்டு, அதுக்கு நான் தான் காரணம் என்று நாம் முதல்ல பொறுப்பேற்க வேண்டும். திரும்ப திரும்ப சுத்தி நம்ம உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து குற்றம் அங்க இருக்குது, இங்க இருக்குது, இங்க இருக்குது, இங்க இருக்குது, இங்க இருக்குது. எல்லாமே குற்றமா தான் இருக்கும். அதுக்கு நடுவுல நம்ம எப்படி வாழுறது? ஆறு செல்லக்கூடிய வழிகள் எல்லாம் ஆறு எளிமையாக செல்கிறதா? இல்ல. எவ்வளவு தடை பண்றோம்? எவ்வளவு சிக்கல் ஏற்படுது? எவ்வளவு அடைப்பு இருக்குது? எவ்வளவு அடைப்பு இருந்தாலும், எவ்வளவு சிக்கல் இருந்தாலும், ஆற்றினுடைய பயணம் கடலை நோக்கித்தான் இருக்கும். நீங்க என்ன தடை போட்டாலும் சரி, அது உடனே பிறந்த இடத்துக்கு திரும்பி போயிடுமா அப்படின்னா ஆறு போகாது. ஆறு எங்க போகும்? நீங்க எவ்வளவு தடை போட்டாலும் கடலை நோக்கித்தான் அது போயிட்டே இருக்கும். பிறந்த இடத்தை நோக்கி இது போகவே போகாது.
அதே போல ஒரு செல்வந்தனுடைய பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் செல்வத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு தடை வந்தாலும் போயிட்டே இருக்கணும். அதுக்கு முதல்ல நீங்க உடைக்க வேண்டிய தடை எதுவென்றால், எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா சிக்கல்களுக்கும், எல்லா கஷ்டங்களுக்கும் யாரோ ஒருவர் காரணம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க அந்த நினைப்பை தூக்கி போடுங்க. நான் பல பேர்கிட்ட கேட்டிருக்கேன் இந்த கேள்விய. உங்க வாழ்க்கையில இவ்வளவு வயசாச்சு. இவ்வளவு வயசுல நீங்க நினைச்ச அந்த உயரத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்களா? அப்படின்னு. இப்ப அவருக்கு 50 வயசு இருக்கும், 55 வயசு இருக்கும், 60 வயசு இருக்கும். எவ்வளவு வயசு இருக்கும்? அந்த வயசானவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த உயரத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்களான்னு கேட்டீங்கன்னா, இல்லன்றாங்க. சரி, அப்படி நீங்க நினைச்ச உயரத்தை நீங்க அடையாம போனதுக்கு யார் காரணம்னு கேட்டீங்கன்னா, அப்பா, அம்மா காரணம், வளர்த்தவங்க காரணம், கட்டுனவங்க காரணம், தான் பெத்தவங்க காரணம். சரிங்களா? நம்ம ஆசான்ஜி அவர்கள் அடிக்கடி சொல்ற வார்த்தை. நம்ம பேச்ச கேட்காதது 4 தான். 1 நம்மள பெத்தது. 2 நாம பெத்தது. 3 நமக்கு வாய்ச்சது. 4 நாம தான் அப்படின்னுவாரு. 4 நம்ம பேச்ச கேட்காதுன்னுவாரு. அதே மாரி நாம என்ன செய்யறோம்னா, யார் ஒருத்தருமே எப்பொழுதுமே பெரும்பாலும் குற்றங்களுக்கு தான் பொறுப்பேற்பது இல்லை. தான் செய்த தவறுகளுக்கு பொறுப்பேற்பது இல்லை. நம்முடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகளுக்கு நாம் பொறுப்பேற்பது இல்லை. அதுக்கெல்லாம் யாரையோ காரணம் சொல்லிட்டே இருக்கிறோம். அதனால பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, நம்மள வெயிட்டிங் லிஸ்ட்லயே வச்சிருக்குது. எப்போ இவன் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து, தன்னுடைய கஷ்டங்களை உணர்ந்து, தன்னுடைய தோல்விகளை உணர்ந்து, ஐய்யய்யோ! இவ்வளோத்துக்குமே நான் தான் காரணம்னு எப்ப அவன் பொறுப்பேற்றுக் கொள்கிறானோ, அப்பதான் அவனுக்கு என்ன பண்ணுது? உடனே ஒரு புக்கிங்க போட்டு அவன தூக்கி RACக்குள்ள போடுது. RACக்குள்ள போட்டதுக்கு பிறகு திரும்ப நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள்லாம் பார்த்துட்டு தான் அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் நமக்கு நல்லபடியா நம்மளுடைய செயல்கள் அமையும் பொழுது, நமக்கு ஒரு நல்ல பர்த் ஒதுக்குது. இன்னும் நீங்க சார் சொசைட்டிக்கு RAC சாரிங்க சார். என்னம்மா? அது என்னங்க சார் RAC? தெரியலங்க சார், சாரி. சொல்றேன்ம்மா. நான் உங்களுக்கு தனியா சொல்றேன். நன்றிங்க சார். அது ட்ரெயின்ல இருக்கிற ஒரு கன்ஃபர்மேஷன். வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு இல்லையா? சப்தலட்சுமிமா லைன்ல இருக்கீங்களா? ஆமாங்க சார். நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது வெயிட்டிங் லிஸ்ட் விழுது இல்லையா? ஆமா. அப்படி அந்த வெயிட்டிங் லிஸ்ட் விழும்போது கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதான்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. போயிட்டு தெரியாது. திரும்பி கூட வரவுதுண்டு ட்ரெயின். ட்ரெயின் என்ன ஃப்ளைட்டுக்கே போயிட்டு வருதுன்னு வந்திருக்கோம் சார். வந்திருக்கோம் நம்ம. நான் வந்தது இல்ல, என் ஃபேமிலி வந்திருக்காங்க. ஓகே, ஓகே. நன்றிங்க சார். ஓகேல. நன்றிங்க சார். சாரிங்க சார். இல்லைங்கம்மா. இல்ல. அதாவது என்னன்னா, அது வந்து என்னன்னா, அந்த RACன்றது ரயில்ல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ரிசர்வேஷன் அகைன்ஸ்ட் கேன்சலேஷன்ன்றாங்க அத. அகைன்ஸ்ட் கேன்சலேஷன். ஓகே. தெரியுதுங்க சார். நன்றிங்க சார். அதாவது எப்படி சொல்றதுன்னா, குறைஞ்சபட்சம் உங்களுக்கு சீட்டாவது கிடைக்கும் அப்படின்றாங்க அதுல. பர்த் கிடைக்கலனாலும் RACக்கு வந்து என்னன்னா, உங்களுக்கு சீட்டாவது கிடைச்சிரும் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்டேஜ். இல்ல. அப்புறம் நாம நம்முடைய தவறுகளை உணர்ந்து, நாம பொறுப்பேத்து, அதுக்கான மாற்றத்துக்கான முயற்சிகள்லாம் செய்யும்போது, கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு லைஃப்ல பர்த் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது AC கம்பார்ட்மெண்ட் கிடைக்கும். அதுல வந்து என்ன 3 டயர் கிடைக்கும். அப்புறம் 2 டயர் கிடைக்கும். அப்புறம் சிங்கிள் டயர் கிடைக்கும். அப்புறம் எல்லா வசதிகளும் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் கிடைக்கணும்னா, முதல்ல ஆரம்பமான இடம் எங்க தெரியுங்களா? அடுத்தவங்க கிட்ட பார்க்கிற குற்றத்தை நிறுத்திவிட்டு, என்னுடைய வாழ்க்கையில நான் நினைத்த முன்னேற்றத்தை அடையாமல் இருப்பதற்கு இன்னைக்கு வரைக்கும் எது காரணம்னா, எல்லாம் நான் செஞ்ச தப்பு தான் எவர் பொறுப்பேற்கிறீர்களோ, அங்க இருந்தா உங்க வாழ்க்கை மாறும். நாம இன்னமும் யாரையோ நம்ம குறை சொல்லிட்டே இருக்கிறோம், யாரையோ குற்றம் சொல்லிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு பின்னடைவு தான் இருக்குது. நாம அது குழந்தைகளுக்கும் கத்துக் கொடுக்கிறது இல்ல. காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு குழந்தை குற்றம் செய்தவுடன் நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு புரிய வைக்கிறது இல்ல. அப்ப அந்த குழந்தைக்கு தெரியுது. முதல்ல ஒரு குழந்தை ஒரு கண்ணாடி ஜாடிய கையில எடுக்குதுன்னு வச்சுக்குவோம். அது கீழ போட்டு உடைச்சிருச்சுன்னா, அது நம்மகிட்ட வந்து சொல்லும். சந்தோஷமா சொல்லும். அம்மா நான் கண்ணாடி ஜாடி எடுத்தேன். கீழ போட்டு அது உடைஞ்சிருச்சுன்னு. ஏன்னா குழந்தைக்கு தெரியாது. அது உடைஞ்சிட்டா அது வீணா போயிடும்னு. ஆனா சொன்ன உடனே நம்ம என்ன பண்றோம் தெரியுமா?
உடனே அந்த குழந்தைய புடிச்சு முதுகுல சப்பு 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 சப்புன்னு ஒரு 4 அடி வைப்பாங்க. குழந்தைக்கு அதிர்ச்சியா போயிடும். என்னடா கண்ணாடி ஜாடி எடுத்து அது உடைஞ்சு போச்சு. அதுதானே வந்து அம்மா கிட்ட சொன்னோம். அடிக்கிறாங்கன்னு. அதுக்கு பிறகு அத பார்த்து வச்சுக்கும். என்ன ஏதாவது உடைஞ்சு போயிட்டா அம்மா கிட்ட சொன்னா அடி விழுன்னு. அடுத்த தடவ கேட்போம் நம்ம. இந்த ஜாடி எப்படி உடைஞ்சதுன்னு. அம்மா எனக்கு தெரியாதும்மா. நான் பார்க்கவே இல்லம்மா அப்படின்ரும் அந்த குழந்தை. இப்ப அடிப்பீங்களா? அப்ப அது அங்கிருந்து ஒரு பாடத்த கத்துக்குது. என்ன தெரியுங்களா? வாழ்க்கையில தப்பு செஞ்சா, அத வெளியில சொன்னா அடி குடுப்பாங்கன்னு. அப்ப அது என்ன பண்ணுது? தப்ப மறைக்க ஆரம்பிக்குது. அப்புறம் மறைமுகமா தப்பு செய்ய ஆரம்பிக்குது. இப்படி வளர்ந்து காலேஜ் போன பிறகு நம்ம கஷ்டப்படுறோம். அப்புறம் நம்ம சொல்றோம். என்ன என் பையன் இப்படி பண்றான், அப்படி பண்றான், என் பொண்ணு இப்படி பண்ணுது, அப்படி பண்ணுதுன்லாம். அத யார் வளர்த்து விட்டது? நாம தான் வளர்த்து விட்டோம். அப்போ ஒரு குழந்தை தவறு செய்யும் பொழுது, அப்படி செய்யக்கூடாது கண்ணு. அப்படி செஞ்சுட்டா அது வீணா போயிடும். அதனால பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி, அதுக்கு புரிய வச்சு, சரில அடிக்காம இருந்தீங்கன்னா தான், அது எப்பயுமே அந்த உண்மைய உங்ககிட்ட சொல்லும். நாம அப்படி இல்ல. குற்றம் செய்து விட்டதுன்னா, குழந்தை தெரியாம செஞ்சிருச்சுன்னா, தவறு செஞ்சதுன்னா, உடனே போட்டு அடி அடின்னு அடிச்சுரும். அந்த குழந்தை அப்புறம் எப்படி உண்மைய சொல்லும்? இதுதான் நம்ம தவறு பண்றோம். அதே மாரி தான் நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்றோம்னா, எல்லா தவறுகளுக்கும், எல்லா தோல்விகளுக்கும், எல்லா நட்டத்திற்கும் அடுத்தவங்கள காரணம் சொல்லிட்டே இருக்கிறோம். அந்த பழக்கம் வேணவே வேணான்றதுனால தான் வள்ளுவர் இவ்ளோ தீர்க்கமாக இல்ல 181வது குறள்ல வைக்கல. அந்த அதிகாரத்தினுடைய கடைசி குறளாகிய 190வது குறள்ல வைக்கிறாரு. ஏதிலார் குற்றம் போல். அதாவது என்ன சொல்றேன்னா, ஒரு குற்றத்த அடுத்தவங்ககிட்ட பார்த்தீன்னா, எப்படி அலசி ஆராய்ஞ்சு பார்ப்பியோ, அந்த மாரி பாரு. சும்மா மேலோட்டமா பார்த்துறாதன்றாரு. உன் குற்றத்த கூட. சரிங்களா? அடுத்தவன் குற்றம்னா, எப்படி நீ அலசி ஆராய்ஞ்சு பார்க்கிற? அந்த மாரி உன் குற்றத்த பாரு. தம் குற்றம் காண்கிற்பின். அப்போ அடுத்தவன் குற்றத்த நீ எப்படி பார்க்கிறியோ, அதே மாரி உன் குற்றத்தை நீ அலசி ஆராய்ஞ்சு நீ பார்த்தீன்னா, உனக்கு தீமை வந்து சேருமா வாழ்க்கையில? கஷ்டம் வந்து சேருமா? பிரச்சனை வந்து சேருமா? உனக்கு உயர்வு மட்டும் தானே கிடைக்குங்கிறதுக்காக சொல்லப்பட்ட மறைமுகமான வார்த்தை, "தீது உண்டோ மன்னும் உயிர்க்குங்கிறாரு." ஒரு அழகான மகா வாக்கியம் தமிழில் உண்டு. சரிங்களா? என்னது என்றால், மற்றவர்களுடைய வழக்காக இருந்தால், இல்ல இப்படி வச்சுக்கங்க. மத்தவங்களுடைய பிரச்சனையாக இருந்தால், மற்றவர்களுடைய பிரச்சனையாக இருந்தால் நாம் நீதிபதியாகி விடுகிறோம். தன்னுடைய பிரச்சனையாக இருந்தால் நாம் வழக்கறிஞராகி விடுகிறோம். அவ்வளவுதான். இது ஒரு மகா வாக்கியம். நீங்க யோசிச்சு பாருங்க. மத்தவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா, உடனே நம்ம ஜட்ஜ்மென்ட் தான். இது தப்பு. இப்படி செய்யக்கூடாது. அதனால இதான் இந்த ஜட்ஜ்மென்ட். உடனே நம்ம என்ன பண்றோம்? ஜட்ஜ்மென்ட் தான் பண்றோம். ஆனா இதே நம்ம தப்பு செஞ்சா நம்ம ஆர்கியூமென்ட் பண்றோம். சரிங்களா? அங்கே நாம என்ன பண்றோம்? தன்னுடைய குற்றங்களை சரி என்று நிரூபிப்பதற்கு தான் முயற்சி பண்றோம். ஐயா, நீங்க ஒரு தவறு செய்து விட்டீர்கள் என்றால், அந்த தவறை செய்ததற்கு உங்களிடம் நியாயமான லட்சம் காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அது ஒன்று கூட உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பயன்படாது. யோசிச்சு பாருங்க. உங்கள் முன்னேற்றத்திற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அத செய்யணுங்கய்யா. உங்களுடைய உயர்வுக்கு என்ன செய்யணுமோ அத செய்யணும். உங்களுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்யணுமோ அத நீங்க செய்யணும். நான் இத செய்ய முடியல. அது ஏன்னு கேட்டா, என்கிட்ட லட்சம் நியாயமான காரணங்கள் இருக்குன்னு நீங்க சொல்லலாம். ஆனா, இந்த பிரபஞ்சத்த பொறுத்தவரைக்கும், ஒரு விஷயத்த செய்ய முடியாம போனதற்கு லட்சம் நியாயமான காரணங்கள் அதுக்கு தேவையில்ல. ஒரு விஷயத்த நீங்க செய்வதற்கு, முன்னேறுவதற்கு ஒரே ஒரு காரணி நீங்க எடுத்துக்கொண்டா கூட போதும். அது உங்க பின்னாடி நிக்கிறதுக்கு தயாராகுது. அதுக்கு தேவை யார் முன்னேற விரும்புகிறார்களோ, அவர்கள் பின்னாடி நிக்கணும்னு அது ஆசைப்படுது. யார் வாழ்க்கையில வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க பின்னாடி நிக்க ஆசைப்படுது. யார் வெற்றி பெற நினைக்கிறார்களோ, அவங்க பின்னாடி போகணும்னு அது ஆசைப்படுது. பிரபஞ்சம். ஆனா நாம தான் வாய்ப்பு குடுக்கிறோமான்னா இல்ல. அப்ப அது முன்னேறக்கூடிய, வளர்ச்சி அடையக்கூடிய, சாதனை புரியக்கூடிய, சரித்திரம் படைக்கக்கூடிய மக்கள் பின்னாடி எல்லாம் பிரபஞ்சம் நிற்பதற்கு அது தயாராக இருக்கின்றது.
ஆனா அதுக்கு நம்ம கிட்ட என்ன இல்ல, அதுக்கான தகுதியை நாம வளர்த்துக்கல. எந்த வகையில? அடுத்தவனை குறை சொல்லும்போது அது பாக்குது. இவன் சரிப்பட மாட்டான். நாம அடுத்த ஆள பார்க்கலாம். தன் குறைகளை சரி செய்து கொள்வதற்கு தயாராக இல்லாத மனிதனால இந்த உலகத்துல எந்த குறையுமே சரி செய்ய முடியாது. அப்ப முதல் விஷயம் என்ன? தன் குறைகளை சரி செய்து கொள்வது. மகாத்மா காந்தி அவர்கிட்ட ஒரு சிறுவனை கூட்டு செல்கிறார்கள். அந்த அம்மா சொன்னாங்க காந்தி கிட்ட, ஐயா என்னுடைய குழந்தை நிறைய சர்க்கரை சாப்பிடுறான். சர்க்கரை சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும் சீக்கிரம். நீங்க கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா அவன் கேட்பான். நீங்க சொல்லுங்க ஐயான்னு கேக்குறாங்க. காந்தி அதை கேட்டுட்டு, சரி நான் சொல்றேன். அடுத்த வாரம் வாங்கன்றாரு. அந்த அம்மாவும் அடுத்த வாரம் குழந்தைய கூட்டிட்டு வராங்க. சுத்துறாங்க, சொல்றாங்க. காந்தி சொல்றாரு, நிறைய சர்க்கரை சாப்பிடக்கூடாது கண்ணு. அது உடம்புக்கு கெடுதி. அதனால சர்க்கரை சாப்பிடுறத முதல்ல குறைச்சிக்க. அப்புறம் முடிஞ்சுன்னா நிறுத்திக்கன்றாரு. இது கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். என்னன்னா, இவ்வளவுதான் சொல்லப் போறாருன்னா, இத போன வாரமே சொல்லியிருக்கலாமே. அதுக்கு எதுக்கு ஒரு வாரம் கழிச்சு வர சொன்னாருன்னு. இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த கேள்வி கேட்கறாங்க காந்தி கிட்ட. ஐயா இந்த வார்த்தையை நீங்க போன வாரமே சொல்லியிருக்கலாமே. திரும்ப எங்களை தேவையில்லாம இந்த வாரமும் வர வச்சு சொல்றீங்களே அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல எனக்கும் சர்க்கரைன்னா ரொம்ப பிடிக்கும். நானும் நிறைய சர்க்கரை சாப்பிடுற ஆளு. அவ குழந்தைக்கு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நான் நிறுத்த வேண்டாமா? ஒரு வாரமாவது என்னால தாக்கு பிடிக்க முடியுதா இல்லையான்னு எனக்கு தெரிய வேண்டாமா? அதனால இந்த ஒரு வாரமா நான் சர்க்கரை சாப்பிடல. நான் சர்க்கரை எடுத்துக்கல. அதனாலதான் என்னால குழந்தைக்கு சொல்ல முடிஞ்சது. சர்க்கரை சாப்பிடுறது கெடுதி. நீ சாப்பிடாதன்னு என்னால சொல்ல முடிஞ்சுன்னுவாரு. அதை கேட்டு அந்த தாய் வியந்து அந்த சிறுவனை அழைத்து செல்வார்கள். அப்ப இப்படி எல்லாம் தலைவர்கள் இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் இருந்தனாலதான் அவருடைய பேர்லாம் இன்னும் இந்த உலகத்துல என்னன்னா நீங்க அடம் பெற்றிருக்கிறது. அப்ப அடுத்தவனுக்கு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல அதை நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும்னு பாக்குறாரு. நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனா பல பெற்றோர்கள் பண்ணக்கூடிய தவறு என்னதுங்களா? டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு தான் டிவி பார்த்துக்கிட்டு நீ படிக்கணும் போ டிவி பார்க்காதன்னு குழந்தைய விரட்டுறது. எப்படி? தான் டிவி பார்த்துட்டு தான் சீரியல் பார்த்துட்டு தான் நியூஸ் பார்த்துட்டு தான் பண்ண சேனல் எல்லாம் பார்த்துக்கிட்டு போ நீ போய் நல்லா படி. இங்க உட்கார டிவி முன்னாடி உட்கார போ நீ போ. நாமளும் சேர்ந்து செஞ்சாதான் குழந்தை நம்மளோட சேர்ந்து செய்யும். நாம டிவி முன்னாடி உட்காந்துட்டு நம்ம குழந்தைய மட்டும் விரட்டினா அது என்ன பண்ணணும்னா நாம இல்லாத போது அதே வேலையை திருட்டுத்தனமா செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கு யார் வழிவகுக்கிறது? நாம தான் வழிவகுக்கிறோம். அவங்களோட சேர்ந்து நாமளும் டிவி பார்க்கறதை நிறுத்திட்டோன்றது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் போதுதான் அவங்க இன்னும் கண்ணும் கருத்துமா அந்த வேலையை செய்வாங்க. எதை செய்யாதே என்று நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறோமோ முதல்ல அதை நாம செய்யாம இருக்கணும். அப்பா அம்மா 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருந்துட்டு குழந்தைங்க 2 பேர்ட்ட சொல்லுவாங்க சண்டை போறது தப்பு, சண்டை போடக்கூடாது. தென்கட்சி கோ சாமிநாதன் அதுக்கும் ஒரு கதை சொல்லுவார். ஒரு வீட்டுல ஒரு அக்கா ஒரு தம்பி 2 குழந்தைங்க சண்டை போடுற விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அதாவது சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு பார்த்தா இது எப்ப பார்த்தாலும் சண்டையாவே இருக்குது என்னடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூப்பிட்டு இருக்காங்க. ஏன் நீங்க விளையாட மாட்டேங்கிறீங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கிறீங்கன்னு. இல்லம்மா நாங்க 2 பேரும் விளையாடிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு. இல்லையே நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போர்டுல எழுதுற மாதிரி டீச்சர் விளையாட்டு விளையாடுவீங்க. அதே போல வந்து டிரைவர் விளையாட்டு விளையாடுவீங்க. சரிங்களா? அதே போல நீங்க வந்து என்னன்னா ஒரு பைலட் விளையாட்டு விளையாடுவீங்க. இதெல்லாம் தான் விளையாடிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? இல்லம்மா இது ஃபேமிலி விளையாட்டு அப்படின்னுவாங்க. இது என்ன விளையாட்டு? ஃபேமிலி விளையாட்டு இது. சரிங்களா? ஏன்னா அந்த குழந்தைங்க எப்ப பார்த்தாலும் அப்பா அம்மாவை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. ஓ இப்படிதான் இருக்கும் பொழுது ஃபேமிலின்னு அந்த குழந்தைங்களும் சண்டை போடுற மாதிரி விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் அந்த அப்பா அம்மாவுக்கு புரிகிறது குழந்தைகள் முன்னாடி ஏன் சண்டை போடக்கூடாதுன்னு. குழந்தைகள் முன்னாடி ஏன் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு. சரிங்களா? குழந்தைகள் எப்பொழுதுமே பெற்றோர்கள் சொல்வதை செய்வதில்லை. பெற்றோர்களை செய்வதைத்தான் குழந்தைகள் செய்வார்கள். இதை நம்ம எப்பவுமே கவனமா இருக்கணும். நாளைக்கு வந்து நம்ம குழந்தை வந்து
ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டான்னா அதுக்கு யாரையோ காரணம் சொல்லக்கூடாது, நாம தான் முழு பொறுப்பேற்க வேண்டும். அந்த வகையில் நாம் இன்னும் செல்வந்தராகவில்லை அப்படின்னா, முதல்ல நீங்கள் ஏன் செல்வந்தராகவில்லையோ அந்த தவறுகளுக்கு அந்த தப்புகளுக்கெல்லாம் நீங்க முதல்ல பொறுப்பேற்றுக் கொண்டு அதை ஏகமனதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல் விஷயம் நீங்க செய்ய வேண்டியது. 2வது விஷயம் என்னன்னா, பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு நீங்கள் செல்வந்தராகக்கூடிய பாதையில செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் தினசரி செய்ய ஆரம்பிச்சிடணும். அதை உங்களை தவிர வேற யாரும் உங்களுக்கு செஞ்சு தர முடியாது. நான் கூட சொல்லி தரலாமே தவிர நீங்க தான் செய்ய முடியும். அப்ப நமக்கு எப்போ நீங்க உங்களுடைய முன்னேற்றத்திற்கான செயல்கள்ல நீங்க இறங்கிட்டீங்களோ, உங்க முன்னேற்றத்துக்கான செயல்பாடுகள்ல நீங்க முழு வீச்சில் இறங்கிட்டீங்களோ, அப்போவே அடுத்தவர்களை பார்த்து அங்க என்ன குறை இருக்குதுன்னு பார்க்கிறதுக்கு நேரம் இல்லாம போயிடும். அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்லாம போயிடும். இன்னைக்கு பல பேருக்கு அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு நேரம் இருக்குன்னா, அது காரணம் என்னதுங்களா? தன்னுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களை தன்னுடைய முன்னேற்றத்திற்கு செலவு பண்ணாம, அடுத்தவங்கள பத்தி புறம் கூறுவதற்கு, புறம் பேசுவதற்கே செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். எப்போ என்னுடைய பார்வைய வெளி உலகத்துல இருந்து என்னுடைய வாழ்க்கை மீது திருப்பணும்னோ, அப்பதான் தெரியுது இருக்கிற நேரம் நமக்கு பத்தவே இல்ல முன்னேற்றுவதற்காக. அவ்வளவு நேரம் தேவைப்படுதுங்க. ஏன்னா அவ்வளவு விஷயம் செய்ய வேண்டியிருக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எல்லாம் எத்தனை மணிக்கு காலையில எந்திரிக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் அலாரம் வைக்காமலே, அதாவது அலாரம் வச்சு எழுந்த காலத்துல 7 மணிக்கு எந்திரிச்சேன். அலாரம் வச்சு எழுந்த காலத்துல 7 மணிக்கு எந்திரிச்சேன். ஏன்னா அப்பதான் என்னால எழுந்திருக்க முடியும். ஆனா இன்று பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆன பிறகு அலாரம் வைக்காமலே எத்தனை மணிக்கு படுத்தாலும் பிரபஞ்சம் பிஃபோர் 3 o'clock எழுப்பிடுது. 3 மணிக்கு எழுந்திருக்கிறேன். இல்ல உங்ககிட்ட இப்ப பேசுற நேரம் என்ன? கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கடந்தாச்சு நான் எழுந்து. அப்ப 3 மணிக்கு எழுந்துச்சு, நைட்டு 9:30, 10, 11 சில நேரம் பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு வந்து படுக்கும்போது 12 மணி கூட ஆயிடும். 12 மணிக்கு படுத்தாலும் திரும்ப 3 மணிக்கு எழுப்பிடும். ஆனா இதுல பாக்குற விஷயம் என்னதுங்களா? 3 மணிக்கு எழுந்திருச்சு நைட்டு 12 மணி வரைக்கும் செலவு பண்ணாலும் கூட, செயல்பட்டாலும் கூட, அடுத்தவங்கள பத்தி ஒரு வார்த்தை குறை பேசுவதற்கு நேரம் இல்லைங்க. காலையில 7 மணிக்கு எந்திரிச்சு நைட்டு 11 மணிக்கு படுக்கிற போது அடுத்தவங்கள பத்தி பேசுறதுக்கு நிறைய நேரம் வந்தது. நிறைய நேரம் வந்தது. அடுத்தவங்கள பத்தி தான் பேசுறது தான் வாழ்க்கையா இருந்தது. ஆனா இன்னைக்கு அடுத்தவங்களுடைய முன்னேற்றத்துக்காக சிந்திச்சு எதை எப்படி செய்யணும்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்ண ஆரம்பிச்ச பிறகு பாத்தீங்கன்னா, இன்று அடுத்தவர்களை பற்றி பேசுவதற்கு நேரம் இல்லை. அடுத்தவங்கள பத்தி நினைக்கிறது கூட நேரம் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையினுடைய ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் எப்படி அடுத்தவங்கள பத்தி பேச முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒருவன் வெற்றியாளனாக உருவாகுகிறான் என்றால் அவனுக்கு அடுத்தவனை பற்றி பேசுவதற்கு நேரம் இல்லாதவன் என்று பொருள். அப்ப அவன்கிட்ட இந்த புறங்கூறாமைன்ற ஒரு அதிகாரம் எடுபடுமானா? எடுபடவே படாது. ஏன்னா அவனுக்கு அதான் அடுத்தவனை பத்தி பேசுறதுக்கே நேரம் இல்ல. அப்புறம் அடுத்தவனை பத்தி புறங்கூறுவதற்கு எங்க நேரம் இருக்க போகுது? அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் மாற வேண்டும். ஆகவே ஒரு செல்வந்தன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தன்னுடைய குறைகளை கண்டு அதை சரி செய்து கொள்ள வேண்டும். இல்ல இப்ப சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்க உங்க மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். நோட்ல எழுதி வச்சுக்கங்க. முடிஞ்சதுன்னா உங்க வீட்டுல கண்ணுல தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அற்புதமான தமிழ் மகா வாக்கியம் ஒன்று என்னவென்றால், இந்த உலகத்தில் எந்த குறையை எங்கே கண்டாலும், இந்த உலகத்தில் எந்த குறையை எங்கே கண்டாலும் உன்னிடம் இருந்தால் அதை நீ திருத்திக் கொள். இந்த உலகத்தில் எந்த குறையை எங்கே நீ கண்டாலும் உன்னிடம் இருந்தால் அதை நீ திருத்திக் கொள். அவ்வளவுதான். புரியுதுங்களா? அவர் அப்படி பேசுறாரு, இவர் இப்படி பேசுறாரு, அவர் அதை செஞ்சாரு, இவர் இதை செஞ்சாரு, அவர்கிட்ட அது பிரச்சனை, இவர்கிட்ட இது பிரச்சனை நம்ம பாக்குறோம் இல்லையா? பார்த்து முடிச்சோன்னா அந்த பிரச்சனை நம்ம கிட்ட தான் பார்க்கணும். இருந்தா நம்ம சரி பண்ணிக்கணும். அவ்வளவுதான். அதை விட்டுட்டு அவர்கிட்ட அந்த பிரச்சனை இருந்துங்க, இவர்கிட்ட இந்த பிரச்சனை இருந்துங்க, அடுத்தவங்ககிட்ட போய் பேசுறதுக்கு பாருங்க, அது பெரிய பிரச்சனையாடும் நம்ம வாழ்க்கையில. ஆகவே மீண்டும் இன்றைய தினத்திற்கான குரல் மனசுல நல்லா வச்சுக்கங்க, ஆழமா வச்சுக்கங்க. சரிங்களா? முன்னேற்றத்திற்கு வேகத்தை கூட்டக்கூடிய ஒரு செயல்கள் இருந்தாலும் அந்த இடத்துல முன்னேற்றத்தை தடுப்பதற்கு முட்டுக்கட்டையாக சில செயல்கள்லாம் இருக்கும். அதுல ஒண்ணுதான் புறம் கூறுதல். அதுவும் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்றைய தினத்திற்கான குரல் பால் 1 அறத்துப்பால், இயல் 2 இல்லறவியல், அதிகாரம் எண் 19 புறங்கூறாமை, குரல் எண் 190 ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின்
தீது உண்டோ மண்ணும் உயிர்க்கு என்கிற குரலுக்கொப்ப நாம் எல்லோருமே அடுத்தவர்களிடம் குறை காணக்கூடிய மனோபாவத்தை இன்று இப்பொழுது இந்த கணத்திலே தூக்கி எறிந்து விட்டு இந்த கணத்தில் இருந்து தன்னிடம் என்ன குறை என்பதை உட்கார்ந்து சிந்தித்து எழுதி ஒவ்வொன்றாக திருத்தி செல்வந்தராக கூடிய பாதையில் நீங்கள் விரைவாக வேகமாக செல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விரைந்து வேகமாக முன்னேறுங்கள் என்று வாழ்த்தி பாராட்டி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்க போது யார்? ஒசூரில் இருந்து செல்வன் பிரகதீஸ்வரனும் திருப்பூரிலிருந்து மகேஸ்வரியம் அவர்களும் இணைந்து உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்கட்டும். மற்றவர்கள் அத்தனை பேருமே தன்னுடைய மைக்கை மியூட் செய்து வைத்துக் கொண்டு உங்களுடைய இடத்திலே நீங்கள் வாய்விட்டு கூட்டு பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆண்டி நீங்க சொல்றீங்களா நான் சொல்லட்டுமா? ஆண்டி நீ சொல்லத்தங்க, நான் பின்னால சொல்றேன். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பளித்ததுக்கு நன்றி ஐயா. நன்றி, அனைவருக்கும் நன்றி. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனையை வழங்கிய ஒசூரை சேர்ந்த செல்வன் பிரகதீஸ்வரனுக்கும் திருப்பூரை சேர்ந்த மகேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் நம் அனைவரின் சபாகம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இன்றைய குரல் குறித்து கருத்து தெரிவிப்பதற்காக ஒசூரிலிருந்து செல்வன் பிரகதீஸ்வரன். அனைவருக்கும் இணையகாலை செல்வ வணக்கம். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனை. 1 அறத்துப்பால் 2 இல்லறவியல் 19 புறங்கூறாமை. குறள் எண் 190. எய்திலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீது உண்டோ மீண்டும் இல்ல தீது உண்டோ மண்ணும் உயிருக்கு. நம்ம செய்த தவறுகளை நம்ம செய்த தவறுகளையோ குற்றத்தையோ எப்ப நம்ம ஒட்டுக்கிறோமோ
அப்பதான் வந்து நம்ம செல்வந்தர் ஆகிறதுக்கு முதல் படிக்கட்டு நம்மளுக்கு ரெடியா இருக்கும். அதுக்குள்ள நம்ம போவோம். ஆனா நம்ம அடுத்து பண்றதுலயும் நம்ம ஒரு வாட்டி பண்ணா பத்தாது. நம்ம அடுத்த நாள் அதுக்கும் அடுத்த நாள் பண்ணிட்டே இருந்தாதான் நம்ம அதுல கன்ஃபார்ம் ஆகும். இல்லாட்டி அதுல டிலே ஆயிடுவோம். நம்ம வந்து எந்த ஒரு தப்பு செஞ்சாலுமே அதை ஒத்துக்கணும். அந்த ஒத்துக்குனாதான் வந்து நம்மளால நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் என்று கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. வாய்ப்பு எடுத்ததுக்கு நன்றி ஐயா. நன்றி 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 தம்பி, மிக்க நன்றி. அடுத்த கருத்தாளர் யார்? ஐயா, இந்த குரல் குறித்து கருத்து கையை உயர்த்தலாம் ஐயா. மலேசியாவை சேர்ந்த சாந்தலட்சுமி அம்மா அவர்கள் பேசுங்கம்மா. வணக்கம் சார். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். இன்றைய குரல் ரொம்ப சிறப்பான குரல். இன்றைக்கு நல்ல ஒரு மனிதர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை நன்றாக கற்றுக்கொள்ள கொடுக்க உதவும் குரல். பல்வம் காட்டும் செல்வ சிந்தனை குரல் 190. பால் 1 அறத்துப்பால், இயல் 2 இளறவியல், அதிகாரம் 19 புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. இந்த நமது குற்றத்தை பார்ப்பதை விட, அடுத்தவரின் குற்றத்தை பார்ப்பதை விட நம் குற்றம் எப்படி உள்ளது என்பதை பின்னாடி திரும்பி பார்க்க வேண்டும். ஆனால் நாம் நினைப்போம் நாம் செய்தது குற்றம் அல்ல, நாம் அவரை பார்த்து சொன்னோம் என்று. ஆனால் திரும்பி பார்த்தா ஏதாவது ஒரு எழுத்தாவது அதில் இருக்கும், ஒரு வார்த்தை இருக்கும், ஒரு விஷயம் அதில் இருக்கும். இன்று நான் கற்றுக்கொண்டது அது சாரிடம் வந்து. ஏனென்றால் அந்த குற்றத்தை தான் செய்யக்கூடாது, அது பார்க்கக்கூடாது அப்படிதான் சொல்லுவேன் இல்லையா, நம்ம பக்கமும் இருக்கணும். ஏன்னா அந்த பிள்ளைங்களை அடிக்கிறத பத்தி சொன்னாங்க. சின்ன பிள்ளையில வந்துட்டு என் பொண்ணு என்ன செய்வேன், அவங்க பெரியப்பா சீக்கிரம் சாப்பிட வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைங்க ரொம்ப கொஞ்சம் குறும்புத்தனமா இருப்பாங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால நான் சமைப்பேன். சமைச்சிட்டு இருக்கும்போது இவங்க என்ன செய்வாங்க, முன் வாசல் வழியா கார்டனுக்கு ஓடிடுவாங்க. அப்ப நான் ஒரு ரோத்தான்னா அந்த பரம்பு இருக்கு இல்லைங்களா சார், அதை எடுத்து வச்சுக்குவோம். அது பார்த்தாலே வந்து அவங்க பயந்து ஓடி வருவாங்க. அப்ப நான் நினைச்சேன் காலில் ஒரு சின்னதாக போட்டுருவேன், ஒரு நாளைக்கு போட்டுருவேன். போட்டோன்னா அவ்வளோதான், போகாது. இருந்தாலுமே அவங்க அண்ணன் தம்பி போறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு நான் முன்பக்கம் இருந்தேன்னா அவங்க பின்பக்கமா போயிடுவாங்க. அவசரமா சமைச்சிட்டு இருப்பேன், எனக்கு டைம் வர இருக்காது. அப்போ உடனே சொல்லுவேன், எங்க தெய்வமா காணும், தெய்வமா பாத்தீங்களா, யாராவது அக்கா பாத்தீங்களா, மாமி பாத்தீங்களா, எங்க இருக்குது? அவ்வளவுதான். இல்லைன்னா ரோத்தான் எடுங்க, ஆள் காணும், கார்டனுக்கு எது போயிட போகுது, நான் பாக்குறேன், அவ்வளவுதான். அங்கேருந்து கேட்டோன்னா ஓடி நான் எந்த பக்கம் இருக்கேனோ அவங்க இன்னொரு பக்கம் வந்துருவாங்க. அதுதான் இப்ப 2 நாள் முன்னாடி, அதான் சார் எனக்கு சொன்னது போல இருந்தது நீங்க சொன்னது. 2 நாள் முன்னாடி என்னோட மகளிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப சொன்னாங்க, அம்மா நீங்க வந்து என்னை பத்தியே என்கிட்ட சொல்றீங்களாம்மா அப்படின்னு. அப்படி இல்லம்மா, அந்த வயசுல சொன்னா விளங்காது, இப்ப சொன்னா இந்த மாதிரி பிள்ளைங்களை அடிக்காம பாத்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா வாக்கிங் போறது வந்து இன்னொரு பிள்ளைங்களோட போறாரு, எனக்கு தெரியலம்மா அப்படி சொன்னாங்க. பக்கத்து வீடு தான், கவனிக்காம வந்திருக்காங்க போல. அப்புறம் சொன்னாங்க பார்த்துக்கு சொல்லணும் அப்படின்னு. இப்ப என்கிட்ட சொல்லுமா, நான் சொல்றேன்றதுக்கு அது என்கிட்ட பேச வர மாட்டேன், தெரிஞ்சு போச்சு அம்மா சொல்லிட்டாங்கன்னு. அதனால சொன்னேன், இந்த மாதிரி வந்து அதை எடுத்தோன்னே ஏசாத, இந்த மாதிரி பார்த்து செய்யுமா அப்படின்னு சொன்னாங்க சார். அது வந்து நீங்க இப்ப சொன்னீங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் சொல்லி, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி புறங்கூறாமை பற்றி சொன்னீங்க. இந்த புறங்குறல் வந்து அது அப்பதான் நான் வந்தேன். ஏன்னா எனக்கு இது கிடைக்க மாட்டேங்குது எப்பயும். அதனால இன்னைக்கு கொஞ்சம் ஆன் பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா அப்ப கிளாஸ் ஓடிட்டு இருந்தது. அப்ப இந்த புறங்குறாம வந்து டிஸ்கஷன் வேற, புறங்குறாம பின்னாடி வந்து அவங்க என்ன அப்படி செஞ்சுட்டாங்க, இன்னொருத்தவங்க அவங்களுக்கு நேரம் நல்லா பேசிட்டு இன்னொருத்தவங்கிட்ட போய் அந்த மாதிரி சொல்றது ரொம்ப தவறு அப்படின்னு அதை சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த டைம் நான் நல்லா கேட்கலைங்க சார், நான் வந்தேன், நன்றிங்க சார் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதோட இப்ப நீங்க சொன்னது நிறைய சொன்னீங்க. மகாத்மா காந்தி சர்க்கரையை குடிக்க சொன்னது, போடக்கூடாதுன்னது, டிவி முன்னாடி பிள்ளைங்களை பார்த்துக்கலாம். அதுவும் நம்ம வந்துங்க சார், அந்த நேரம் சின்ன வயசா இருப்போம். பிள்ளைங்களை நம்ம அந்த ஒரு தாய்க்கு தான் அதை பத்தி தெரியும். அப்போ வந்து எப்படியாவது அந்த பிள்ளைங்களை டிவிட்ட உட்கார வச்சுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டோம் செய்வாங்க. ஆனா மற்றவர்கள் என்ன செய்வாங்கன்னா, பிள்ளைங்களோட சேர்ந்து பார்ப்பாங்க, படிப்பை வச்சுக்கிட்டு பக்கத்துல புக்கு வச்சுக்கிட்டு. நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். ஏன்னா அதனால நான் சொல்லுவேன்,
வந்து அவங்க படிக்கணும்னு சொன்னா நான் டிவி என்னதான் ஒரு நியூஸா இருந்தா கூட பார்க்க மாட்டேங்க சார். அந்த மாதிரி செஞ்சுட்டு இருப்பேன். அப்ப வந்து அதே மாதிரி அவங்க தூங்க போகணும்னு சொன்னா தூங்கறதுக்கு நானும் போயிடுவேன். அதே நேரத்துல அவங்க படிப்பாங்க. முக்கியமான என்னது எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப நானுமே அவங்களோட ஒரு புக் எடுத்து உட்காந்துருப்பேன். எத்தனை மணி ஆனாலும் அவங்க கூடயே உட்காந்துப்பாங்க சார். தூக்கத்தை நான் பெருசா நினைக்க மாட்டேன். இதெல்லாம் வந்து நம்மளோட பிள்ளைங்க வளர்ப்புக்கும் நல்லா இருக்கு. பொதுவா நம்ம குடும்பத்துக்கு, மக்களுக்கு, நம்மளோட நாட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு, நம்ம இருக்கிற இடத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு குரல் இன்னைக்கு எங்களுக்கு நீங்க புகுத்துனீங்க. ரொம்ப நன்றிங்க சார். செல்வந்தர்கள் பத்திலாம் நிறைய சொன்னீங்க. அது அப்புறம் வடிவேல் சார் சொல்லுவாங்க. நன்றிங்க சார். ஏன்னா நான் அதெல்லாம் சொல்ல பார்த்தா அதுல என்னோட இது சொல்லிட்டேங்க சார். நன்றிங்க சார். சார். நன்றி நன்றி நன்றிம்மா, மிக்க நன்றி. அடுத்ததாக திருப்பூரை சேர்ந்த மகேஸ்வரி அம்மா அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். இன்னைக்கு சொன்ன குரலோட விளக்கம் ரொம்ப அருமைங்க. இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா, நம்ம ஒருத்தரை பார்த்து குற்றம் சொல்றோம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒருத்தரை கையை நீட்டி ஒரு விரல் நீட்டி அடுத்தவங்கள குற்றம் சொல்லுவோம். அப்ப வந்து நம்மளோட கை விரல் வந்து ஒரு விரல் நீட்டி அடுத்தவங்க மேல இந்த குற்றம் அப்படின்னு சொல்லும் போது அந்த மீதம் இருக்கிற அந்த 4 விரல் நம்மளை நோக்கி இருக்கும். அப்போ அந்த 4 விரல் நம்மளை பார்த்து கேட்குமாமா? 4 ஒரு விரல் விரல் நீட்டி 3 விரல். 3 விரலுங்களா? ஆமா, நீங்க வந்து அடுத்த ஒரு விரல் பார்த்து சொன்னீங்கன்னா மீதி 3 விரல் உங்களை பார்த்து இருக்கும். ஆமா, அந்த 3 விரல் கட்டை ஆமா, விரல் அந்த இல்ல, அந்த பெரிய 3 விரல் விரல் இல்ல. நம்மளை பார்த்து கேட்குமாமா? ஆமா, நன்றி. அந்த குற்றம் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்குமாமா? அப்ப எண்ணிக்கை வந்து நம்ம ஒரு விரல் தானே அடுத்தவங்களை நீட்டி சொல்றோம். இப்ப நம்மளை பார்த்து 3 விரல் கேக்குது இல்லைங்களா? அப்ப எண்ணிக்கை வந்து நான் நம்மளை மாத்திக்கிறதா முதல் விஷயம் அப்படின்னு கத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் விஷயங்க. உண்மையிலே நீங்க அந்த குரல் விளக்கம் மிகவும் அருமை. நன்றிங்க. நன்றிம்மா, நன்றி நன்றி, மிக்க நன்றி. அடுத்ததாக சென்னை சேர்ந்த ரிச் வி அருணகிரி அவர்கள். வள்ளுவம் காட்டும் செல்வ சிந்தனையில் இணைந்திருக்கும் செல்வந்தர்கள் அனைவருக்கும் இனிய செல்வ வணக்கம். இன்றைய குரல் 190. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பெண் தீது உண்டோ மண்ணும் உயிர்க்கு. அதிகாரம் 19 புறங்கூறாமை. இயல் 2 இல்லறவியல். பால் 1 அறத்துப்பால். புதிதாக திருமணம் முடித்த தம்பதியர் சம்பந்தி வீட்டிற்கு இடையில் பிணக்கு ஏற்படுவது மிக இயல்பு. பெண் வீட்டாரும் குழுக்களாக பிள்ளை வீட்டாரை பற்றி குறை சொல்வதும், பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரை பற்றி குறை சொல்வதும் மிக இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. அதில் ஒரு நாள் மாப்பிள்ளை பார்த்து பெண் வீட்டார் ஒருவர், நீங்க எங்க சைட்ல இருந்து ஏதாவது குறை இருக்கான்னு ஃபீல் பண்றீங்களா, இல்லை யாரை பத்தியாவது குறை சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டப்ப அவர், எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியல, எனக்கு குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றார். அவர் கேட்டவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு, மாப்பிள்ளை வந்து எதுவுமே குறை சொல்ல மாட்டாரு பொண்ணு வீட்டை பத்தி, எதனால இப்படி இருக்காரு, இல்லை என்ன காரணம், சொல்ல விரும்பலையா, இல்லைன்னா அவரோட சுபாவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டாரு. அப்ப மாப்பிள்ளை வந்து ஒரு உண்மையை சொன்னாரு. நான் வேலை செய்யற ஆபீஸ்ல வந்து என்னோட பாஸ் வந்து டேபிள்ல மேஜை மேல வந்து பாஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட், இல்லைன்னா பாஸ் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சிருப்பாரு. அங்க வேலை செய்யற யாருமே வந்து அவரை பத்தி எதிர்த்தே பேசக்கூடாது, அவர் இருக்கும்போது எதுவுமே குறை சொல்ல மாட்டாங்க. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப கீழ்ப்படிஞ்சு நடப்பாங்க. ஒரு நாள் ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து மேலதிகாரி ஒருத்தர் வந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, அந்த பாஸ் அந்த போர்டு மேஜை மேல இருக்க அந்த போர்டை வந்து எடுத்து மறைச்சு வச்சுட்டாரு. காரணம் வந்து, அந்த போர்டு இருந்ததுன்னா வரவர் வந்து இவரோட மேலதிகாரி, அவர் ஏதாவது சொன்னா மறுப்பு தெரிவிக்க முடியாது, இல்லைன்னா அவரை கொஸ்டின் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக அந்த போர்டு எடுத்து மறைச்சு வச்சுட்டாரு. ஸோ அதுல இருந்து இந்த புது மாப்பிள்ளை குமார் என்ன கத்துக்கிட்டாருன்னா, நாம வந்து எந்த குறை யார்கிட்ட கண்டாலும் சார் சொன்ன மாதிரி நம்ம கிட்ட இருந்தா அதை நம்ம திருத்திக்கணுமே தவிர அதை வந்து நம்ம பெருசா எடுத்துக்கவே கூடாது, பொருட்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டாரு. அதனோட விளைவாதான் வந்து பொண்ணு எடுத்த இடத்துல ஏதாவது குறை இருக்கான்னு கேட்டப்ப, நான் எந்த குறையும் யார்கிட்டையும் பார்க்கல அப்படின்னு சொல்லி இயல்பா சொன்னாரு. ஸோ இந்த குரல் வந்து தீதும் நன்றும் பிறத்தர வராது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே நாம தான் காரணம்,
2500 வருஷத்துக்கு முன்னாடி காரண காரியம் அனைத்திற்கும் நாம் தான் காரணம் அப்படின்னு புத்தர் சொன்னாரு. அதை மடமாற்றி இல்ல இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம், இங்க போனா பரிகாரம் பண்ணுவாங்க, அங்க போனா பரிகாரம் பண்ணுவாங்கன்னு இந்த சொசைட்டியோட கட்டமைப்பே மாத்தி அமைச்சு வச்சுட்டு வேறு ஃபுல்லா விஷத்தை ஏற்றிட்டு காய் மட்டும் இல்லை பழம் மட்டும் இனிக்குமானா கண்டிப்பா இனிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ குறைகளை நம்ம கிட்ட இருந்ததுன்னா அதை கலைஞ்சா மட்டும்தான் நம்ம செல்வந்தர்களா மாற முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றிங்க. மிக அற்புதமாக எடுத்துரைத்தீர்கள். மிக்க நன்றி. அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு கருத்துரையாளர் சேலம் நங்கவழியை சேர்ந்த டி.கே. வடிவேலு ஐயா அவர்கள். பாருங்கள். வணக்கம் சார். அதுக்கு முன்பு நான் சொன்னேன், ஏன் வடிவேல் சார் சொல்லுவாங்கன்னு சொன்னா அவங்க எல்லாம் கரெக்டா சொல்லிட்டு இருப்பாங்க, அதனாலதான் அவர் சொல்வாருன்னு சொன்னேன். இதுக்கு முன்பு நம்ம குழந்தை நட்சத்திரமான செல்வன் பிரகதீஸ்வரன், பிற்கால செல்வந்தர் பிரகதீஸ்வரன் பேசுவார் அதே மாதிரி, அதனாலதான் சொன்னாங்க சார். நன்றி நன்றி நன்றி. ஐயா நீங்க பேசுங்க ஐயா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். எல்லாருமே சிறப்புக்குரியவர்கள் என்பதை ஒவ்வொருவருடைய கருத்துரையின் போதும் நம்ம பார்க்கிறோம். எல்லாருமே சிறப்புக்குரியதா, எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா நம்ம தொடர்ந்து வல்லும் காட்டும் செல்வ சிந்தனை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, இன்றைய நாள் இனிய நாள், ஒரு சிறப்பான நாள். நிச்சயம் என்னைக்கும் புதிய தகவலையும் புதிய சிந்தனையும் ஆற்றலையும் நமக்கு வைப்ரன்ஸ் சார் கொடுத்திருக்கிறாரு. அந்த வகையில பால் 1 அறத்துப்பால், இயல் 2 இல்லறவியல், அதிகாரம் எண் 19 புறங்கூறாமை. ஒரு சிறப்பான அதிகாரம். நிச்சயமா இந்த மனித இனத்திற்கு தேவையான மிக முக்கியமான உன்னதமான ஒரு அதிகாரம் தான் புறங்கூறாமை அப்படிங்கிறத வைப்ரன்ஸ் சார் குறிப்பிட்டார். அதனை தொடர்ந்து குறள் எண் 190, ஏதிலார் குற்றம்போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீது உண்டோ மண்ணும் உயிர்க்கு. ஒரு சிறப்பான குறள். நிச்சயமா வள்ளுவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு குறளுமே மிக உன்னதமானது, ஆழமானது. இந்த மனித உயிர்க்கு மண்ணுயிர்க்கு பொருத்தமானவை அப்படிங்கிறத நாம தினந்தோறும் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த மண்ணுலகில் எத்தனை உயிரினங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வியை முன் வச்சாரு. அதுக்கு ஐயா அருணகிரி ஐயா ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தாரு. 87 லட்சம் உயிரினம் உள்ளது இவ்வுலகில், இந்த பூமியில இருக்கிறதா சொல்லியிருக்கிறோம். ஆனா அது இனம் கண்டுபிடித்தது வெகு குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஆகவே இந்த உயிரினங்கள்ல இந்த புறங்கூறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யார் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, சொல்றது யார் அப்படின்னாக்கா வேற யாரும் இல்ல, மனித இனம் மட்டுமே அப்படிங்கிறத நாம இதுவரை கண்டு உணர்ந்து வருகிறோம். அந்த வகையில் அடுத்தவர் இல்லாத போது அவரை பற்றி தாழ்த்தி குற்றம் கூறி பேசுவதுதான் இந்த புறம் கூறுவது. ஆக ஏதிலார் குற்றம் போல், அடுத்தவர் குற்றம் கண்ணுக்கு தெரிந்தால், நமக்கு கண்ணுக்கு தெரியுது. ஏழையும் செல்வந்தனும் அப்படிங்கிற 2 குறிப்பை நமக்கு சொன்னார் வைப்ரன்ஸ் சாரு. அடுத்தவருடைய குற்றத்தை நீங்க பார்த்து உங்களுடைய கண்ணுக்கு தெரிஞ்சா, கண்டுபிடிச்சா நம்ம யாருன்னா ஏழை. தனது குற்றம் தனக்கே தெரிந்தால் நாம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுன்னா அதை நம்ம திருத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கும். அவர் யாருன்னாக்கா அவர் தான் செல்வந்தர் அப்படிங்கிறது சொல்றாரு. இன்னைக்கு மக்களுடைய மனநிலையும் அவருடைய அசைவுகளையும் திரும்ப திரும்ப பார்க்கிற போது சில பேருக்கு குற்றம் சொல்றதே தான் வேலை. நீங்க டீ ஸ்டால்ல பாருங்க, அல்லது ஹோட்டல்ல பாருங்க, பஸ் ஸ்டாண்ட்ல பாருங்க, அல்லது முற்றத்துல பாருங்க, கோயில் வாசல்ல பாருங்க, மரத்தடி பாருங்க, குற்றம் சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த நபர்கள் என்னைக்குமே மாறவே மாட்டாங்க. மாற்றம் அவர்கள் நோக்கி வருமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா வராது. சோ இவர்கள் யார் அப்படின்னா ஏழை அப்படிங்கிறத ஆணித்தரமா வைப்ரன்ஸ் சார் சொன்னாரு. ஒரு சரியான பாயிண்ட் இது. நம்ம இதெல்லாமே அடிக்கோடு போட்டு எழுதி வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஆகவே மண்ணும் உயிர்க்கு அப்படின்னா என்ன, நிலை பெற்ற உயிர் அப்படிங்கிறத சொன்னாரு. எவர் ஒருவர் தனது வாழ்க்கைக்கு தானே பொறுப்பு என எண்ணுகிறாரோ அவர்தான் செல்வந்தராக தகுதியுடைய நபராக மாறுகிறார். என்னுடைய வாழ்க்கை ஏற்றத்திற்கும் இறக்கத்திற்கும், நன்மை தீமை வெறுப்பு எல்லாமே எங்கிருந்து வருது அப்படின்னாக்கா நம்மகிட்ட தான் வருது. இதற்கு யார் ஒருவர் பொறுப்பு ஏற்றுக் கொள்கிறாரோ அவர்தான் செல்வந்தராக உயர்கிறார். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், நிறைய பேர்த்த பார்க்கிறோம். செல்வந்தராக இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேருமே
மென்மையாகவும் இதமாகவும் மக்களோடு மக்களாக இணைந்து செயல்படக்கூடிய நபராகவும் இன்னைக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நபர்கள் தான் செல்வந்தர். இன்னைக்கு நிறைய இடங்களை பார்ப்போம். ஆகவே நாமும் அதுபோன்று இருந்தால், அதுபோன்று நம்முடைய பயணத்தை தொடர்ந்தால் ஒரு சிறப்பான வாழ்க்கை தரம் செல்வந்தர் ஆக தகுதியுடையவராக மாறுகிறோம் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. அப்படி மாறினா என்ன கிடைக்கும் அப்படின்னா, அப்படி மாறணும் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமா நமக்கு எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி மாறாத போது நிச்சயமா அந்த மாற்றம் என்பது நம்மை நோக்கி வராது. சில விஷயங்களுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்குவோம். இந்த விஷயம் என்னால் நடந்துருச்சுங்க, கண்டிப்பா அதுக்கு நான் தான் பொறுப்பு. வாகனத்துல கூட இடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா சில பேர் வந்து சார் தவறி பட்டுருச்சு, சாரி சார் அப்படிம்பாங்க. சில பேர் வந்து அதுக்கு ஆர்கியூமெண்ட் நடக்கும். ஆகவே சிலர் பொறுப்பேற்பது இல்லை. அப்படி ஏற்றுக்கொண்டால் நம்முடைய பயணம் சிறப்பான பயணமாக அமையும். உதாரணத்துக்கு ரயில் பயணத்தை நமக்கு சொன்னார். முன்பதிவு ஏசியா, ஆர்ஏசியா அல்லது ஃபர்ஸ்ட் கிளாஸா அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் நம்மை தகுதிப்படுத்தும் அப்படிங்கிறதையும் நமக்கு வைப்ரன்ஸ் சார் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே போல இன்னைக்கு மற்றவர்களுடைய பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா நாம நீதிபதியா மாறிடுறோம். நமது பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஆர்கியூமெண்ட், நம்ம என்ன மாறுறோம், வழக்கறிஞரா மாறிடுறோம், வக்கீலா மாறிடுறோம். ஆகவே தவறு செய்தால் லட்சம் காரணங்கள் நம்ம சொல்லி தப்பிக்கிறதுக்கு பாக்குறோம். ஆனா அதையே நேர்மறை எண்ணத்தோட இது தப்புதான், இது வந்து இதை மாற்றி நல்ல செயலுக்காக இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயம் பிரபஞ்சம் நம்மோடு கூட வருமா. ஒரே ஒரு காரணத்தை முன் வச்சு நம்ம முன்னாடி வந்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா பிரபஞ்சம் நம்மோடு கூட வரும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாரு. உதாரணத்துக்கு காந்தியை சொன்னாரு. நிச்சயமா காந்தியினுடைய வந்து வாழ்க்கை தத்துவத்தை படிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல தன்னை மாத்திக்கணும், அதன் பிறகுதான் மற்றவர்களை மாத்தணும் அப்படிங்கிறது அவருடைய கொள்கை. அதையும் நமக்கு நினைவுபடுத்தினாரு. அதே போல இன்னைக்கு நிறைய நண்பர்கள் என்ன பண்றாங்கனாக்கா, தான் செய்யற வேலை தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு தான் சிறப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிற போது சிறப்பான வாய்ப்புகள் கூட நம்மை நோக்கி வரும்போது அதை வந்து நம்ம புறக்கணிக்கிறதா தான் அர்த்தம். ஆக இந்த குறள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களும் அது போலதான் இருக்குது. ஆகவே நாம் நல்லதை செய்து நல்லவர்களை உருவாக்கி நாமும் உயரணும். அதான் வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய நோக்கம். அந்த மாதிரி வந்து ஒருவர் வருகிறாரோ அவரை நோக்கி பிரபஞ்சமும் தனது அசைவை அவர் பக்கம் திருப்புது. ஒரு சிறப்பான தகவல் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே நாம் அனைவரும் பொறுப்பேற்றல், மற்றவர்களை உயர்த்த, இந்த உலகத்தில் குறையை தவிர்த்து நிறையை உருவாக்கி ஒரு நல்ல சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு நபராக வருமோமானால், அதாவது தொடர்ந்து நம்மை சார்ந்தவர்களோடு வந்து கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமா அதுதான் செல்வந்த நிலை, அதான் உயர்வு நிலை அப்படிங்கிறத இன்னைக்கு வைப்ரன்ஸ் சார் சொன்னாரு. நிச்சயமா ஒரு சிறப்பான தகவல் இன்னைக்கு. அதே சமயத்துல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் குறிப்பிடுறேன். இன்னைக்கு வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் என்ன வந்து வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பாக்குற போது, சில பேர் வெற்றி அடைகிறாங்க, அந்த வெற்றியை நம்ம ஏத்துக்கிறது இல்லை. சில பேர் தோல்வி அடைகிறாங்க, அந்த தோல்வியிலிருந்து பாடம் கற்கிறாங்க. ஆனா ஒரு வாசகத்தை நம்ம படிக்கிற போது உணர வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒன்று உனது தோல்வியை ஒப்புக்கொள், இல்லை என்றால் அடுத்த உனது வெற்றியாவது ஒப்புக்கொள், இரண்டும் இல்லை என்றால் நீ முட்டாள் என்பதை ஒப்புக்கொள் அப்படின்னு அந்த வாசகம் இருக்கு. அதை போலவே நாம் செல்வந்த நிலைக்கு உயரணும், ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயம் புறம் கூறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்ப்பது நலம். ஆகவே இன்றைய குறள் ஒரு சிறப்பான குறள், ஒரு முத்தாய்ப்பாக நமக்கு ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம குறிப்பிட்டிருக்கிறார் வைப்ரன்ஸ் சாரு. ஆகவே ஒரு சிறப்பான தகவலை எடுத்து சொன்ன வைப்ரன்ஸ் சாருக்கும், இந்த புரோகிராமில் கலந்து கொண்ட அனைவருக்கும், கருத்துரை வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றியா. நன்றி 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 நன்றிங்கய்யா. மிக்க நன்றிங்கய்யா. சிறப்பு. எல்லோருமே இன்றைய குரலிலேயும் உங்களுடைய கருத்திலேயும் மூழ்கி விட்டார்கள். ஏன்னா அப்படியே நீங்க, நான் ஒரு பர்த்டே கேக்கு மாதிரி ஒரு 5 கிலோ கேக்கு கொடுத்தா நீங்க அதுக்கு பிறகு அதை அப்படி பீஸா வெட்டி ஒருத்தருக்கா ஊட்டுறீங்க பாருங்க, அந்த அழகே தனி அழகு.
மிக சிறப்பாக இருக்கின்றது. மிக அருமை அருமை. ஆகவே இன்றைய குரலும் அதற்கான கருத்துரையும் நிறைவுரையும் மிகச் சிறப்பாக அமைந்தது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு வேறு ஒரு புதிய குரலுடன் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.